ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 10 முக்கியமான அறிவிப்புகளை மகிழ்ச்சி அறிவிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். போக்குவரத்து ஊழியர்களுக்கு 6% ஊதிய உயர்வு. தமிழக போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கடந்த 15வது ஊதிய ஒப்பந்தத்தின் பின்பாகமாக 6% ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வின் பயனளவு சுமார் 1.9 லட்சம் ஊழியர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஊதிய உயர்வை சட்டப்படி செயல்படுத்தும் நடவடிக்கைகளும் தொடங்கப்பட்டுள்ளன. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 2000 ரூபாய் சம்பள உயர்வு. ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த உயர்வின் கீழ் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாதம் 2000 வரை சம்பள உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதில் அடிப்படை 1000 மற்றும் வேலைத்திறன் அடிப்படையில் கூடுதலாக 1000 வரை உயர்வு அளிக்கப்படுகிறது. மொத்தம் 23,629 ஊழியர்கள் இதனால் பயனடைகின்றனர். ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை 1000 உயர்வு. முந்தைய 500 இடத்தை மாற்றி தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது. பண்டிகை கால முன்பணம் 6000 உயர்வு. முன்பு பண்டிகை காலத்தில் வழங்கப்படும் முன்பணமானது 4000 ரூபாயிலிருந்து தற்போது 6000 உயர்த்தப்பட்டுள்ளது. தகுதிகான் பருவ மற்றும் மகப்பேறு விடுப்பு பதவி உயர்வுக்கு பாதிப்பில்லை. அதாவது முதல் முறையாக தகுதிகான் புரபேஷன் காலத்திலும் மகப்பேறு விடுப்பை உரிய சேவை காலமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது பெண் ஊழியர்களுக்கு மிகப்பெரிய நலனாக அமையும். இலவச ஆயுள் மற்றும் விபத்து காப்பீட்டு திட்டம். தமிழ்நாடு அரசு பணியாளர்களுக்காக இலவசமாக ஆயுள் மற்றும் விபத்து காப்பீடு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவில் இது முதன்முறையாக அமையக்கூடிய திட்டமாகும். அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இணைந்து MOU ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. அகவிலைப்படி DA 2% உயர்வு. மத்திய அரசின் திட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை 2% உயர்த்தியுள்ளது. இது 16 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கும் நேரடி நன்மை பயக்கும். பண்டிகை கால முன்பணம் 20,000 வரை. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பண்டிகைக்கான முன்பணம் தற்போது 10,000 ரூபாயிலிருந்து 20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பணியாளர்களுக்கு பண்டிகை காலத்தில் நிதி சுமை குறைக்க உதவியாக இருக்கும். கல்வி முன்பண அதிகரிப்பு. கல்விக்கான முன்பண உச்சவரம்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. முதுகலை 1.25 லட்சத்திலிருந்து 1.5 லட்சமாகவும், டிப்ளமோ தொழில்நுட்பத்திற்கு 75,000லிருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும், கலை அறிவியல் பாலிடெக்னிக்கு 50,000 ரூபாயாகவும் கல்வி முன்பணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருமண முன்பணம் 5 லட்சம் வரை. அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளுக்கான திருமண செலவுக்காக வழங்கப்படும் முன்பணம் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது திருமண ஏற்பாடுகளுக்கு உதவியாக இருக்கும்.